Students, in this class we are going to see the next punctuation is titles of the works in research paper. How to write your titles or how to write the selected titles in research paper. Can you understand? Both titles, whatever may be, எப்படி டைட்டில்ஸ் எழுதணும், நீங்கள் செலக்ட் பண்ண டைட்டிலாக இருக்கட்டும், அதர்வைஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ண டைட்டிலாக இருக்கட்டும். First, capitalization and punctuation. I already told you, first letters எல்லாமே எப்படி இருக்கணும், கேபிட்டலில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது மாதிரி டைட்டில்ஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணும்போது ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து செலக்ட் பண்ணணும். உள்ளால் போயிட்டு மேலே இருக்குது இல்லைன்னா நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. டைட்டில் பேஜில் இருக்கிறது மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே புக்கில் இருந்த டைட்டில். இது நீங்கள் எப்போ எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அண்ட் கே ஸ்மால், நெக்ரிட்யூட் என் கேபிட்டல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் இதில் என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், நவுன்ஸ். நம்ம டைட்டில்ஸ்குள்ளால் நவுன்ஸ் வரும்போது யூ ஷுட் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் கேபிட்டல். ப்ரொனவுன்ஸ், when pronouns came when you are writing a research title, you should put the first letter in capital. Then verbs, for verbs also you have to write the first letter as capital. Then adjectives also you have to write first letter in capital. இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். Then adverb, when adverb came you have to write first letter as capital. Then subordinating conjunction, for subordinating conjunction also you have to use capital for first letter. Can you understand? So do not capitalize. என்னென்ன விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வராதுன்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், தென் இன்ஃபினிட்டிவ்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்ஃபினிட்டிவ்ஸ் இவ்வளோத்துக்கு மட்டும்தான் என்ன வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக வராது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். when you are writing anything in future, when you are writing anything academically in future, all people are expecting these things from you. ஒரு டைட்டில் எழுதும்போது நீ இந்த மாதிரி எழுதியிருக்கியா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி இன் ரிசர்ச் பேப்பர், இன் எவ்ரிவேர் அகாடமிக்கலி எல்லா இடத்துலையுமே இப்படி எழுதும்போது நீ இந்த மாதிரி எழுதியிருக்கியான்னு எதிர்பார்ப்பாங்க. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதும் எந்த எக்ஸாம் எழுதும்போதும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் சம் ஆஃப் த டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பஞ்சுவேஷன் மார்க்கோடய வர மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஒவ்வொரு பஞ்சுவேஷன் வர மாதிரியும் கரெக்டாக எப்படி பஞ்சுவேஷனை ப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. தென் when the first line of the poem serves the title of the poem, reproduce the line exactly as it appears in this text. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் தான் போயத்தோட டைட்டில் அப்படின்னா அதில் இருக்க மாதிரி you have to write. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இப்போ நம்ம பார்த்தது, கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். தென் இட்டலைஸ்ட் டைட்டில். ஸோ யூ ஹாவ் டு இட்டலைஸ் யுவர் டைட்டில்ஸ். when you are writing your titles you have to underline. Can you understand? Very very important. When you are writing your title you have to underline. When you are typing your title you have to italize. Can you understand? புரிஞ்சுதா? எழுதும்போது அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அகடமிஷியனோட அழகு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு வெளியே போனீங்கன்னா ஸ்காலர் தான். எம்ஏக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள. ஸோ you have to maintain your standard through these things. Can you understand? இந்த விஷயங்கள் மூலமாக தான் நான் வந்து ஒரு ஸ்காலர் அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி பேசணும்னு பெரிய ஆள் ஆகிட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய டிக்னிட்டி, உங்களுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள். ஓகேவா? ஸோ should italics your title. when you are writing your title you have to underline it. Then அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு புக் எழுதும்போது அதை எப்படி இட்டலிக்ஸ் பண்ணணும். ப்ளே, ஒரு போம் எழுதும்போது இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு எழுதுனா போதும். தென் டைட்டில்ஸ் இன் கொட்டேஷன் மார்க். ஸோ சில டைட்டில் நம்ம கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே போடுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்க.
For example, if you are picking an article from a journal, you have to put it in double quote. Can you understand? If you are picking an article from a magazine, you have to put double quote. If you are picking an article from encyclopedia, you have to put it in double quote. If you are picking an essay from a book, you have to put it in double quote. And if you are picking a story from a collection of stories, you have to put it in double quotation. If you are picking a poem from collection of poems, you have to put it in double quote. Can you understand? இது ஒன்றுமே பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய புக்கில் இருந்து ஒரு ஸ்மால் பார்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு புட் இட் இன் டபுள் கோட். ஸோ டைட்டில்ஸ் எப்போ டபுள் கோட்டுக்குள்ளார வரும்? இஃப் யூ ஆர் பிக்கிங் ஸ்மால் பார்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ்லேருந்து இருக்கும்போது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வரும்னா ஆர்டிகல்ஸ், எஸ்ஸேஸ், ஸ்டோரிஸ், போயம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். ஓகேவா? தென் titles and quotation within title. Okay, titles and quotations within title. சில டைட்டிலுக்குள்ள டைட்டில் வர கொட்டேஷன் பார்த்துக்கோங்க. Italics a title normally indicated by italics when it appears within title enclosed in quotation mark. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ரோமியோ அண்ட் ஜூலியட் இட்ஸ் அ பிளே, we already know. ஆனால் இதை வச்சு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? I write an article based on Romeo Juliet. அதை நீங்கள் வந்து இப்போ எடுக்கிறீங்க. எங்கள் மேம் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, நாங்கள் வந்து அதை எங்களோட ரிசர்ச் பேப்பரில் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டபுள் கோட்டுக்குள்ளால் போட்டு தான் எழுதணும். ஆனால் உள்ளே வர அந்த ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிறது இட்டிலிக்ஸ் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? இப்போது நீங்கள் உங்களில் ஒருத்தவங்க இட்டிலிக்ஸ் சரி, உங்களை ஒருத்தவங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளோட நேம் என்னென்னா லாங்குவேஜ் அண்ட் சைல்டு பர்த் அவேக்கனிங். அப்போது எனக்கு அந்த ஆர்டிக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது நான் அதை வந்து என்னுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், அதில் வர அந்த நாவலோட நேமை நான் வந்து இட்டிலிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டைட்டில் டபுள் கோட்டுக்குள்ளே போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரைட் இட். ஸோ டபுள் கோட்டு வரும். இங்கே பாருங்கள், சேலிங் டு பைசாண்டியம் இஸ் அ போயம். ஓகேவா? அதை சிங்கிள் கோட்டுக்குள்ளால் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே டபுள் கோட்டுக்குள்ளால் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் இட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஒரு மற்றவங்களுடைய ஒரு ஒர்க் எடுக்கும்போது அதுக்குள்ளேயும் வர டைட்டில்ஸ், அதுக்குள்ளேயும் வர புக்கோட நேம்ஸ் இதெல்லாமே வரும்போது யூ ஹாவ் டு புட் இட் இன் இட்டிலிக்ஸ். தென் அதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்டு யூஸ் பண்ணணும். தென் ஓகே, இந்த கொஸ்டின்ஸுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ்ன்னு படிக்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் லைன் பை லைன் படிக்காதீங்க. ஒவ்வொரு டைட்டில் படிச்சுட்டு கீழே ஒரு டெஃபினிஷன், தென் எக்ஸாம்பிள், இப்படி படித்தா போதும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அப்படி ஸ்கிப் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எழுத முடியும். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபஸ்ட்லேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்காதீங்க. ஓகேவா? தென் எக்ஸப்ஷன், சம் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. த கன்வென்ஷன் ஆஃப் யூஸிங் இட்டலிக்ஸ் அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் டு இண்டிகேட் த டைட்டில்ஸ் டஸ் நாட் ஜென்ரலி அப்ளை டு த நேம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சுரல் ரைட்டிங். எக்ஸாம்பிள், ஆல் த புக்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த பைபிள் ஆஃப் லா. சில புக்கு வந்து இந்த இட்டலிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து செட் ஆகாது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. பைபிளில் உள்ள எந்த சாப்டர் நீங்கள் எழுதினாலும் அதை இட்டலிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ ஷுட் புட் இன் கேபிட்டல். ஓல்டு டெஸ்டமெண்ட் பார்த்தீங்களா? ஓடி வந்து இதில் போட்டுருக்காங்க கேபிட்டல். சேம் பகவத்கீதா, உபனிஷத், வேதாஸ் இதெல்லாம் எழுதும்போது யூ ஷுட் புட் இட் இன் இட்டலிக்ஸ். யூ ஹாவ் டு புட் ஃபர்ஸ்ட் லெட்டர் அஸ் அ கேபிட்டல். Okay, so I hope you can understand. Then, so laws and acts in similar political documents. So Magna Carta ரொம்ப நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கிங் ஜான் இந்த மேக்னா கர்த்தா ஆக்ட் வந்து சைன் பண்ணுது. ஸோ மேக்னா கர்த்தாவோட இயர் என்ன அப்படின்னு கன்ஃபைன் ஜஸ்ட் மேக்னா கர்த்தா அப்படிங்கிற ஆக்ட், அதை பற்றி தேடி படிங்க. எனக்கு இயரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா 1947. ஸோ மேக்னா கர்த்தாக்கு ஒரு சூப்பரான இயர் இருக்குது. ஜஸ்ட்
அது என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க. ஓகேவா? ஸோ மியூசிக்கல் கம்போசிஷன் ஐடென்டிஃபைடு. மியூசிக்கல் கம்போசிஷன்ஸ் இப்போ பீத்தோவனோட மியூசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. தென் சீரியஸ் சொசைட்டிஸ். அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். பில்டிங்ஸ் அண்ட் மோனுமெண்ட்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ஷார்டன் யர் டைட்டில். When you are writing research paper, you can shorten everything. எல்லாத்தையுமே நீங்கள் உள்ள ஷார்டன் பண்ணி எழுதலாம். ஸோ யூ கேன் ஷார்டன் எவ்ரி திங். இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து ஓ டு த நைட்டிங்கேர்ள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி ஓ டு நைட்டிங்கேர்ள் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் ஓஎன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நைட்டிங்கேர்ள் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து மென்ஷன். ஸோ எம்ஏ தீசிஸ்லாம் அதை யூஸ் பண்ண வேணாம். பிஹெச்டி தீசிஸில் ஒரு 250-300 பேஜஸ் நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட்டில் ஓஎன் அப்படின்னு போட்டு அப்ரிவேஷன்ஸ் போட்டு ஓஎன் போட்டு ஓ டு த நைட்டிங்கேர்ள் அப்படின்னு போட்டுட்டோன்னா உள்ளே வந்து எங்கே வேணால் ஓஎன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. தென் கொட்டேஷன்ஸ். நம்ம வந்து ரிசர்ச் பேப்பரில் நிறைய விஷயங்கள் வந்து மற்ற இடத்துலேருந்து எடுத்திருப்போம். ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இட் இஸ் ப்ரைமரி சோர்ஸ் நம்ம எடுத்திருக்க play, novel or a poem is called primary source. Secondary source is for reference for those in which we are selecting the novel. நம்ம எடுத்திருக்க நாவலுக்கு இல்லைன்னா அந்த ட்ராமாவுக்கு அந்த போம்க்குள்ள ரெஃபரன்ஸ் தான் என்னென்னா செகண்டரி சோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி நம்ம கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணணும்? இது வந்து ஒரு தனி கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். இன் ப்ரோஸில் நம்ம உள்ளேருந்து கொஞ்சம் லைன்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோஸ் கொட்டேஷன் ரன்ஸ் நோ மோர் தென் 4 lines and requires no special emphasis. Put it in quotation mark. 4 லைனுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இதை ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 4 லைனுக்கு மேலே போகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துருக்க லைன். ஸோ 4 லைனுக்கு மேலே போகலைன்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? தென் யூ நீட் நாட் ஆல்வேஸ் reproduce complete sentences. Sometimes you want to rephrase the part of the sentence. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி நம்மளுடைய மாடுலேஷனுக்கு எழுதிட்டு இதெல்லாம் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி கோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. 1-2 வேர்ட்ஸ் மட்டும் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கிறத அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கொட்டேஷன் மார்க் வந்து ஃபர்ஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம், கடைசிலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் ஸோ இப்போ வந்து என்னென்னா இதை பேரந்தசிஸ் கொடுக்கணும். இப்போ கொட்டேஷன் எண்டிங் எ சென்டென்ஸ் ரெக்வயர்ஸ் பேரந்தட்டிக்கல் ரெஃபரன்ஸ். ஒரு சென்டென்ஸோட எண்டிங்கில் வந்து அந்த கோட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேரந்தட்டிக்கல் எலிமெண்ட் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எந்த பேஜில் இருக்குது, இந்த புக்கு சார்ல்ஸ் டிக்கன்ஸோட புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்கெட்டுனால யூ ஷுட் மென்ஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கில் இருந்து அந்த கொட்டேஷன் எடுக்கும்போது அது கூடவே பேஜ் நம்பரையும் சேர்த்து எடுத்துடணும். ஓகேவா? தென் ஓகே, இஃப் கொட்டேஷன் எக்ஸ்டென்ஸ் டு மோர் தென் 4 lines, 4 லைனுக்கு மேலே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் எழுதணும். இது பேராகிராஃபாக இதில் இருந்து ஒரு டேப் ஸ்பேஸ் போட்டுட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இன்டென்ட் பண்ணி இந்த நீங்கள் எடுத்துக்க கொட்டேஷன் அவ்வளோ எழுதணும். டபுள் கோட்டு கூட போட வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பேஜ் நம்பர் யூ ஹேவ் டு மென்ஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க கொட்டேஷன், எடுத்திருக்க வேர்ட்ஸ் 4 lines above இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு டேப் இன்டென்ட் பண்ணி ஒரு டேப்
பார்த்துக்கோங்க. ஒரு டேப் இன்டென்ட் பண்ணி நீங்கள் இந்த 4 லைன்ஸ் அப்போ இருக்கிற அந்த கோட்டை எழுதி டபுள் கோட் போட வேண்டாம், ஆனால் பேஜ் நம்பர் போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளே எடுத்துருக்கீங்க, அந்த ப்ளேயில் ஒரு 4-5 லைன் டயலாக் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடையில வந்து இருக்க வேர்ட்ஸ் வேண்டாம் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி 3 டாட் மேலே போடக்கூடாது. இந்த எலிப்சிஸ் வந்து 3 டாட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். தென் poetry ஆல்சோ சேம். ஆனால் poetryயில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டபுள் கோட்டுக்குள்ளால் அந்த வேர்ட்ஸை எழுதணும். யூசிங் ஸ்லாஷ் டு செப்பரேட் லைன்ஸ். ஒரு லைனை நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் ஃபுல் ஸ்டாப் ஆர் வாட் எவர் திங், யூ ஹவ் டு யூஸ் ஸ்லாஷ். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, கடைசி சென்டென்ஸில் எண்டிங்கில் வர்றதுனால யூ ஹவ் டு புட் ரெஃபரன்ஸ், அந்த பேஜ் நம்பர் போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இடையில வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இஃப் அ poetical lines came, if you are quoting a poetical line more than 4 linesனா இந்த மாதிரி தான், வித்தவுட் டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி எழுதிட்டு ப்ராக்கெட்டில் பேஜ் நம்பரும் கண்டிப்பாக யூ ஹேவ் டு மென்ஷன். சாரி, லைன் நம்பர். போயமில் லைன் நம்பர், பேஜ் நம்பரில் லைன் நம்பர். ஓகேவா? தென் இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு லைன் அண்ட் ஒரு லைன். சில போயிம்ஸ் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதுலேயே அதே சேம் ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இதுதான். வேறு பொயட்ரியில் ரொம்ப பெருசாக இல்லை. பொயட்ரியில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், யூ ஹாவ் டு யூஸ் ஆல் த பஞ்சுவேஷன் விச் வாஸ் அப்பியர் இன் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்க அப்படி நீங்கள் என்ன பண்ணணும். தென் ட்ராமா, ஒரு ப்ளே வந்து நீங்கள் கோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஒரு டயலாக் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ரன்னிங்லேயே எழுதலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்து என்ன பண்ணணும்னா எழுதணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க, எழுதியிருக்காங்க. இது அப்படி அந்த ஒர்க்கில் இருக்க மாதிரி எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த கார்னரில் இந்த ஒரு கேரக்டர் வந்து பேசியிருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே அந்த ரன்னிங்லேயே இருக்குது. செகண்ட் லைன் பார்த்தீங்களா கொஞ்சம் கேப் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? தென் சேம். இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான். 4க்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரன்னிங்கில் எழுதிக்கலாம். இப்படி எழுதும்போதே வரிசை அந்த கோட்டை எழுதிக்கலாம், டபுள் கோட்டுக்குள்ளே போட்டு. அப்படி இல்லைன்னா யூ ஹாவ் டு இன்டென்ட். இதுக்கு பேர் என்னென்னா இன்டென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் எலிப்சிஸ். whenever you omit word, ஏதாவது ஒரு வேர்டு நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சென்டென்ஸ் ஒமிட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இல்லை ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 டாட், அதுக்கு மேலே போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வெளியிலேயே நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன எழுதினாலும் அந்த எக்ஸட்ரா போட்டு விடுவீங்க இல்லை, அப்போ வந்து 3 டாட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சிலவங்க அப்படி டாட் டாட் போட்டுகிட்டே இருப்பாங்க, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம எலிப்சிஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு எழுதினா போதும். இதே மாதிரி கிரிட்டிக்கலாக நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ எலிப்சிஸ் கேம் இந்த மிடில் அண்ட் எண்ட். எலிப்சிஸ் எங்கே வரும்? மிடில் வரும், எண்டில் வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே எலிப்சிஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ மிடில் எண்டில் வரும். ஸோ கொட்டேஷன்ஸ், இப்போ வந்து கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேரந்தட்டிக்கல் ரெஃபரன்ஸ் விச் மீன்ஸ் அந்த கொட்டேஷனோட பேஜ் நம்பர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா எலிப்சிஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். எலிப்சிஸுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ஆனால் கண்டிப்பாக என்ன எழுதணும்னா எலிப்சிஸ் நம்ம மிடில்லையும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா எண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு மென்ஷன். ஸோ இன் போய்ட்ரியில் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போய்ட்ரிலையும் ஒரு லைனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா இடையில போடுறீங்க, ஒரு லைனுக்கு ஃபுல்லாகவே அந்த எலிப்சிஸ் வந்து போடுறீங்க. ஸோ தென் ஆல்டர்னேஷன் ஆஃப் சோர்ஸஸ், இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி எழுதுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் நமக்கு கொட்டேஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்படின்னா நிறைய இடத்துல கொட்டேஷன் போட வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஷா அட்மிட்டட் நத்திங் கேன் எக்ஸ்டிங்க்விஷ் மை இன்ட்ரெஸ்ட் இன் ஷேக்ஸ்பியர். லிங்கன் ஸ்பெசிஃபிக்கலி அட்வொகேட்டட் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள். பாருங்கள், இதில் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறதுல ப்ராக்கெட்டுக்குள்ளால் ஒரு கமெண்ட் எழுதணும். அதை பற்றி என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ அதை எதுக்குள்ளால் போடணும்னா பேரந்தீசிஸ்க்குள்ளால் ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளால் நம்ம போடணும். ஓகேவா? தென் கமெண்ட் ஆர் கொட்டேஷன்ஸ், explanation that goes inside the quotation must appear within square bracket. ஒரு கொட்டேஷனுக்கு உள்ளான மிடில் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். கொட்டேஷனுக்கு வெளியே வந்துச்சுன்னா அதை பேரந்தீசிஸில் போடணும். ஓகேவா? ஸோ இதாவது ஒரு விஷயம் நம்ம எழுதுவோம், இடையில வந்து என்ன ஆகும்னா திடீர்னு நமக்கு இதை பற்றி ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் அப்படின்னு தோணும். அப்படி உள்ள விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். Then similarly in a pronoun, ஒரு pronoun இருக்குது, him or his அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு அது எந்த him எந்த hisன்னு கண்டிப்பாக அதை படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை எம்ஃபசிஸ் பண்ணணுன்னால நீங்கள் அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இடையில வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இடையில தான் வரும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பேரந்தீசிஸ் அதெல்லாம் வராது. பஞ்சுவேஷன் வித் கொட்டேஷன்ஸ், punctuation with quotations, whether set of the text or run into it, code material is usually proceed by a colon or quotation is formally introduced by a comma or no quotation if the quotation is in the integral part of the sentence. If you are taking a quotation, ஒரு லைன் வந்துச்சு, இதை கொட்டேஷனுக்குள்ளால போடுறோம் அப்படின்னா அந்த கொட்டேஷனுக்கு உள்ளால இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்க பஞ்சுவேஷனை அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே கம்மா இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும் சரி, தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கிறத யூ ஹேவ் டு யூஸ் ஆஸ் இட் அப்பியர்ஸ். எப்படி அதில் இருக்கோ அதை அப்படி இருந்தால் போதும். ஸோ இதை இன்டென்ட் பண்ணி 4 லைனுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டென்ட் பண்ணி எழுதணும். ஸோ இன்டென்ட் பண்ணி எழுதும் போதும் அதில் என்னென்ன பார்த்தீங்களா, இங்கே அதுக்குள்ளே டபுள் கோட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். டோன்ட் மிஸ் எனி பஞ்சுவேஷன். கண்டிப்பாக ஒரிஜினல் டெக்ஸ்ட் எழுதும்போது பஞ்சுவேஷன் மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு புள்ளி கூட தப்பக்கூடாது. ஓகேவா? இதில் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொட்டேஷனுக்குள்ளால் எழுதுகிற இல்லைனா இன்டென்ட் பண்ணி எழுதுகிற எல்லாமே ஒரு புள்ளி கூட தப்பாமல் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், யூ ஹாவ் காட் டு பி கேர்ஃபுல்லி டாட்னு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே எடுத்துருக்கீங்க. ஸோ அதில் யூ ஹாவுக்கு ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி போட்டு ஹேவ் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஷார்டன் பண்ணி எழுதியிருக்காங்க. யூ ஹாவ் டு ரைட் லைக் தட். கண்டிப்பாக இது நீங்கள் எப்படி தான் எழுதணும். அதுக்கு நீங்கள் யூ ஹாவ் ஹெச்ஏவி ஹாவ்னு எழுதக்கூடாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கொட்டேஷனுக்குள்ளால் வரும்போது அங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதணும். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ கொட்டேஷன் அப்படிங்கிறது செப்பரேட் 10 மார்க்கில் வர்றதுக்கான சான்ஸே இருக்குது. தென் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இன் கொட்டேஷன்ஸ். ஸோ இன்ஃபோனோ அப்படிங்கிறது டேண்டியோட ஒர்க்கு. இதில் பார்த்துக்கோங்க, யுனா செல்வா அஸ்க்யூரா இந்த வேர்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்து அதோட ட்ரான்ஸ்லேட்டட் ஒர்க்கோட நேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென்
இங்கே பாரு, ட்ரான்ஸ்லேட்டட் ஒர்க்கை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்குமே வந்து ஒரிஜினல் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணால் மென்ஷன் பண்ணணும். ஏன் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இது கண்டிப்பாக நம்ம ரீடர்ஸுக்கு புரியாது. நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுங்கிறதால அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை ட்ரான்ஸ்லேட்டட் வேர்ஷனில் உள்ள ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு தான் இங்கே எடுக்கணும். இது ஆனால் வேறு யாரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக டேண்டி பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ டேண்டி வந்து இதை எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆப்வியஸ்லி இதை தான் வந்து டேண்டி எழுதியிருப்பார். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இதை வேறு யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் நீங்கள் என்ன வந்து நீங்கள் பின்னால் செகண்டரி சோர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதில் உள்ளதை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து கொட்டேஷன்ஸ் தனி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எழுதும்போது உங்களுடைய டிக்னிட்டி, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் நோட் சொல்லி தந்த சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சு லைஃப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், தென் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ மச் 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 திங்ஸ். ஸோ அதில் நம்ம கொஞ்சமாவது நம்ம வந்து ஏதாவது காமிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஷேக்ஸ்பியர், மார்லோ, இல்லைன்னா வந்துட்டு ஜோசப் கான்ராட் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. டிஹெச் லாரன்ஸ் இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய டிக்னிட்டியை காட்டுறதுக்காக இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் எழுதும்போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா they get to know that you are graduated and you are equipped. You are an equipped person அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். Can you understand? So maintain your dignity, your own personal dignity. You have to follow this. Apart from this you have to follow this for your research paper. Can you understand? புரியுதா? Thank you.